புதுச்சேரியில் மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயத்திற்கு முதலமைச்சர் பதவி வழங்க கோரி அவரது ஆதரவாளர்கள் செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இந்நிலையில் மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம், வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி ஆகியோரில் முதலமைச்சர் பதவி யாருக்கு வழங்குவது என்ற குழப்பத்தில் காங்கிரஸ் மேலிடம் இருக்கிறது. முதலமைச்சரை அறிவிப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் நமச்சிவாயத்திற்கு முதலமைச்சர் பதவி வழங்க கோரி வில்லியனூர் அருகே உள்ள கொம்பாக்கத்தில் அவரது ஆதரவாளர்கள் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நமச்சிவாயத்தை முதலமைச்சராக அறிவிக்காவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இன்றைக்கி டவர் போராட்டம் பண்ணோம் சார். இன்றைக்கி முதலமைச்சர் பதவி அண்ணன் நமச்சிவாயத்துக்கு கொடுக்கணும்னு போராட்டம் பண்ணோம். இன்றைக்கி 6 மாதத்தில் கட்சியை வளர்த்து இன்றைக்கி பெரும்பாலான இடத்துல வெற்றி பெற்றோம். அதுக்கு காரணம் அண்ணன் நமச்சிவாயம் மட்டும்தான். இந்த வெற்றி தொடரணும்னா அவருக்கு சிஎம் பதவி கொடுக்கணும். இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாருமே அவர் தான் வரணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஆனால் சில பேர் அவர் வரக்கூடாதுன்னு தடுக்கிறது எங்களுக்கு தெரியுது. அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அவர் கொடுத்தீங்கன்னா பாண்டிச்சேரி காங்கிரஸ் நல்லா எழுச்சி பெறும். இன்னும் காங்கிரஸ் இந்த புதுச்சேரியில் நிலைத்து நிற்கும். இதனிடையே புதுச்சேரி இந்திரா நகரில் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமியை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம் வலியுறுத்தியிருக்கிறார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் ஆணையம் ஒருதலைப்பட்சமாக செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து தொகுதிகளிலும் உடனடியாக முடிவுகளை வெளியிட்ட தேர்தல் ஆணையம் இந்திரா நகர் முடிவுகளை தாமதப்படுத்தியதாகவும் ஏ.கே.டி. ஆறுமுகம் தெரிவித்திருக்கிறார். இந்திரா நகரில் ஒரு முதலமைச்சர் நிற்கிறாரு, என்னை விட பின்தங்கி இருக்கிறாருன்றதுனால அவங்க தேர்தல் துறை இதை வெளியிடாததுக்கு காரணம் எனக்கு உண்மையாக சொல்லணும். செகண்ட் ரவுண்டும் என்னை விட 63 ஓட்டு தான் அவர் என்னை விட அதிகமாக வாங்கியிருக்கிறார். அதையும் சொல்லாததுக்கு தேர்தல் துறை ஏன் எந்த மீடியாவிலையும் எந்த பேப்பர்லேயும் சொல்ல தயங்கியது ஏன்? அவங்க ரங்கசாமிக்கு பயந்துக்கின்னு அவங்க சொல்லலையா? எதுக்காக இதை வெளிப்படுத்தலை?